இப்படி ஒரு ஜர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இதெல்லாம் துணிஞ்சு எடுத்தீங்க மேம்? பிகாஸ் 1998ல இருந்து இதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒர்க் தான் பண்ண போறோம் அப்படின்னு எப்படி சூஸ் பண்ணீங்க? இது நான் சூஸ் பண்ண ப்ரொஃபஷன் கிடையாது ஆக்சுவலாக. ஓ! ஆஃப்டர் மேரேஜ் எல்லாரையும் என்னால் சும்மா இருக்க முடியல. ஓகே. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுவோம். நான் திருநெல்வேலிக்காரி. ஓ! ஸோ சென்னை புதுசு. ம். பட் இங்கே என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உடனே வீட்டில் மேரேஜ் பண்ணிட்டாங்க 21லேயே. ஓ! ஸோ அவ்வளோ ஏர்லி மேரேஜ் எங்கேஜ் இந்த ஊர் புதுசு அப்படிங்கும்போது சரி ஒரு டீச்சராக ஜாயின் பண்ணுவோம் சும்மா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சராக ஜாயின் பண்ணுவோம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். வீட்டிலே டியூஷன் சென்டரும் வச்சு நடத்தினேன். ம். ஓகே பெரிய வீடு அதனால ஒரு டியூஷன் சென்டரும் ஒரு கூடவே குழந்தைங்களோட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையில். ஆனால் அது கொஞ்ச நாள் ஒரு ஃபியூ இயர்ஸில் இது உனக்கான வேலை இல்லை கீதா அப்படின்னு எனக்குள்ள ஒரு பச்சை சொல்லிச்சு. ஓகே. நீ இதுக்காக பிறந்தவ இல்லை, ஸ்கூல் டீச்சர் நார்மலாக எல்லாமே பார்த்த வரைக்கும் நிறைய உமன்ஸ் இதை தான் செலக்ட் பண்ணுறாங்க. கரெக்ட். ஆனா அந்த டைம்ல அப்படி டீச்சிங் ஜாப் தான் ரொம்ப ஆமாம் எனக்கு அது எனக்கு செட் ஆகாத மாதிரியே தான் இருந்தது. பட் பிடிச்சதான் அந்த ப்ரொஃபஷனையும் நான் பண்ணேன். எதுவுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பிடிச்சிருந்தது குழந்தைங்களுக்கு. பட் நம்ம இந்த வட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வேறு எதுக்கோ ஒன்று நம்ம பண்ணணும்னு எனக்குள்ள ஒரு நியூரான் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பேரண்ட்டு வந்து டியூஷன் சென்டர்ஸ் நடத்தும்போது நைட்டில் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ்லாம் வரும்போது ரொம்ப க்ளோஸ் ஆகும் அவங்ககிட்ட. அப்படி ஒரு ஃபியூ பேரண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறினவங்களுக்கு. ஓகே. இப்போ அவதில் ஒருத்தங்க வந்து அவங்க பர்சனலாக என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. அப்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை, அவருக்கு ஏதோ அஃபைர் இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு, என் லைஃபே போயிடுமோன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வச்சு அவர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. அது சரியாக வராது, ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்கள வச்சு தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு டிடெக்டிவ் கிட்ட அவங்களை கூட்டிகிட்டு போனேன். அவங்களுக்கு பேசலாம் தெரியல, பயமாக தான் இருந்தது. நான் எல்லாமே கேஸ் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் பண்ணவும் அவர் உடனே கேட்டு நீங்கள் என்ன படிச்சுன்னா சொன்னேன், நான் என்ன படிச்சிருந்தேன்னா நான் அதை சொன்னேன், என்னோடய பிஜி கிராஜுவேஷன். வெரி ஜாயின் வித் அஸ்ன்னு கேட்டார். எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு ஒரு ஸ்பார்க்கு, ஒரு பெரிய ஸ்பார்க்கு.